ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெனகான் இமோர்டல் எபிசோட் 203 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். சரி, வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவும் அந்த ஹுண்மையும் வந்து அந்த சீலை பிரேக் பண்ணிட்டு வந்து வெளியே வராங்க. ஹுண்மை வந்து வெளியே வந்தோடனே உடம்புல வந்து ரொம்பவே அடிபட்டிருக்கு போலுக்கு அந்த ஷோல் மூலமாக. அதனால் அவளுக்கு பிளட் வாமிட்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த சீல்லேருந்து வெளியே வந்துட்டான். வாங்லின் சொல்றான், "உன்னோட சோல் வந்து ரொம்ப வந்து பெயின் ஆயிருக்கு போல இருக்கு. உனக்கு ரொம்பவே வந்து அடிபட்டுருக்கு போல இருக்கு." அப்படின்னு சொல்லி நம்ம வாங்லின் வந்து சொல்றான். அதுக்கு சுன்மை வந்து, "நீ ரொம்பவே வந்து அதிகமா பண்ணிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, "எல்லாமே உன்னால தான். இன்னைக்கு நான் உன்னையும் வந்து மொத்தமா வந்து அழிக்கப் போகுறேன்." அப்படின்னு சொல்லி அவனோட பவர யூஸ் பண்ணி வந்து ஒரு பெரிய விரல் மாரி இருக்கிற பவர யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அவன வந்து மொத்தமா வந்து அடிக்கப் போறேன். உன்னோட கரப்டர் ஸ்டோல யூஸ் பண்ணி வந்து என்ன வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்றியா? அப்படின்னு சொல்லி அவன் அவன் வந்து அவனோட ஸ்பிரிட்ட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணான். ஆனா அதையும் தாண்டி வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அட்டாக்க வந்து யூஸ் பண்றான். இதனால அந்த இடத்துல வந்து ஒரு புகை மூட்டமா வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டும் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம உண்மை வந்து, "நான் உன்ன சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி லேயர் வெளிய வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு பெரிய பவுச்ச வந்து தூக்கி வீசுறான். அதுலேருந்து ஒரு பிளாக் கலர் ஸ்மோக் வந்து வெளிய வர மாரி இருக்கு. இத பார்த்தோனே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு மாரி ஃபீல் ஆகுது. என்ன நடக்குது இங்க? என்ன விதமான இது? நான் என்னத்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. இது ஏன் ஒரு ஃபெமிலியரா இருக்கு? என்னோட ஹார்ட்டயே வந்து இது டைரக்ட்டா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு கோல்டன் கலர் ஐ மட்டும் தான் தெரியுது. ஒரு ஃபேஸ் மாரி. இது என்ன இது? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதுவும் நம்ம ஹீரோட அந்த ஹார்ட்ட தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அவனோட இன்னர் சோல தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. இது எங்கேயோ எனக்கு ஃபெமிலியரா இருக்கிற மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். எதுக்காக இது என்னோட ஸ்பிரிட் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. அவனும் வந்து அவனோட ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து அதெல்லாம் வந்து தடுக்கலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்றான். அவன அட்டாக் பண்றதுக்காக. ஆனா அவனால ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. திரும்ப திரும்ப இது அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஹுன்மைட்ட வந்து கேட்குறான். "இது சொல்லு உண்மையா இது என்னது?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். "இதுவா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹுன்மை வந்து சொல்றான். "வாங்லேன், இது வந்து உன்னோட பிளட்டோட ஒரு துளி தான். நீ அன்னைக்கு என்ன வந்து அட்டாக் பண்ணும்போது உன்னோட சோலோட ஒரு துளியே வந்து நான் என் உடம்புக்குள்ள இருந்தது. அத வந்து நான் 100 இயர்ஸா வந்து ரிஃபைன் பண்ணி இத வந்து உருவாக்கியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டுருக்கு. நான் வந்து இம்மார்டாலிட்டியோட பாத்துக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வார் மில்லியன் பேர்ட் ஸ்டாரா வந்து நான் உருமாறிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த டைம்ல வந்து என்ன வந்து தடுத்து என்ன வந்து அழிச்சிருக்க. அதுக்காக வந்து உன்ன பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அத வந்து ஒரு சீல் ஃபார்மேஷன யூஸ் பண்ணி வந்து அத தடுக்கலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அத எவ்வளோதான் சீல் போட்டாலும், அது நம்ம ஹீரோட சோல்னால வந்து பிளட்ல இருக்க சோல்னால வந்து உருவாக்குனனால, அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது உன்ன அப்படின்னு சொல்லி உண்மை வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீ என்னோட சோல யூஸ் பண்ணி தான் வந்து இது உருவாக்குனியா? என்னோட பிளட்ல இருக்கிற சோல யூஸ் பண்ணி தான் நீ வந்து உருவாக்குனியா? எதுக்காக? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டுருக்கான். நான் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நம்ம உண்மை வந்து சொல்றா, உன்னோட உயிர் வந்து கொஞ்ச நேரத்தில போகுது. ஸோ, அதனால வந்து நீ ரொம்ப உன்ன வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காத. உன் சாவ வந்து ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் என்னோட சாவ வந்து ஏத்துக்கிறதுக்கா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இந்த யிங் யாங் ஃபார்மேஷன யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாவே வந்து அந்த ஃபார்மேஷனுக்குள்ள வந்து கொண்டுட்டு இருக்கான். அதே மாரி ஒரு பெரிய கிரீன் கலர்ல ஒரு கோட்ட மாரி உருவாக்கி, அதுலேருந்து அட்டாக் பண்றதுக்காக அந்த கோட்டையும் வந்து எழுப்பிட்டு இருக்கான். நான் இறந்து போனாலும், என்னோட சோல் வந்து அழிஞ்சாலும், நான் வந்து உன்ன சும்மா விட மாட்டேன். அதுமேட்டு இல்லாம நான் வந்து வாங்லேன் கிடையாது. அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் அப்படியே சொல்லி மட்டும் அவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஓஷன் மாரி வந்து அதுலேருந்து வெளிய வந்துட்டு இருக்கு. இவன் வந்து வெயினிங் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல மட்டும் தான் இருக்கான். ஆனா இவனோட பவர்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கிற உண்மைய வந்து நினைக்கிறான். எப்படி இவன் கிட்ட மட்டும் இவ்ளோ பவர்ஃபுல்லான எனர்ஜிலாம் இருக்கு? அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் குயிலாம் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். 6 வாட் எனர்ஜி ஸ்கொயர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுலேருந்து உண்மை வந்து தப்பிச்சுக்கிட்டான். இவன் பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இன்டர்னல் ரிலேம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அத அவேக்கன் பண்ணனால தான் இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். அதனால தான் இவன்கிட்ட நான் என்ன விட இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். நான் பீக் பைண்டிங் ரிலம்லேருந்து இருக்கேன். ஆனா இவன் வந்து அதனால தான் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். என்னோட மாஸ்டர் வந்து குடுத்ததா இப்போ நான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த 3 கோல்டன் ஸ்டோல தான் நான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னு சொல்லி ஹென்மை வந்து நினைக்கிறான். போன லைஃப்ல வந்து அவங்க மாஸ்டர் வந்து அவங்க கிட்ட வந்து குடுத்துருப்பாங்க. அத யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி, அவன் வந்து ட்ரை பண்ணி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் பார்க்குறான். இது 3 கோல்டன் சோல் தானே! இது வந்து சோல் செட்டுக்கு தான் சேர்ந்தது. இது எப்படி உன்கிட்ட வந்தது? இத வந்து நான் உன்கிட்ட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து
அதை வந்து எடுக்கிறதுக்காக வந்து எடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து ஒர்த்தான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த 3 கோல்டன் சோலை வந்து எடுத்துட்டான். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த பீஸ்ட் வேற வந்து அந்த பவர்ஃபுல்லான சோல் வேற வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்குது. வாங்லிங் வந்து நம்ம ஹுன்மையை வந்து அட்டாக் பண்ணதுக்கப்புறம், அவன் அந்த பெரிய ஃபார்மேஷன் வந்து உருவாக்கிட்டு இருக்கான். இந்த ஹுன்மை வந்து அங்கேருந்து தப்பிச்சு போய் ஆகணும். ஏன்னா அவன் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். இவன்கிட்டருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து வந்து கிளம்ப போயிட்டுருக்கான். ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு தண்டர் ஃபார்மேஷன யூஸ் பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் மாரி வந்து அவன் ஏற்படுத்திட்டு இருக்கான். இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும். இது இருக்கு போல இருக்கு. நான் இத வந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டே வந்து ஏற்படுது. இது இந்த இடத்துல ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இவனும் வந்து அடி வாங்கி அங்கேருந்து வந்து பறந்து போய் வந்து விழுறான். இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம ஹீரோவ வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி அவங்கள ட்ரை பண்ணும்போது, ஹுன் கிளானை சேர்ந்த அந்த எல்டர் வந்து வந்துட்டாங்க. "எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்னோட செக்ட சேர்ந்தவங்களே வந்து நீ அட்டாக் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீ வெறும் வெயிட்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல தான் இருக்க. அதுவும் இல்லாம உன்கிட்ட வந்து ஒரு பப்பட் இருந்தா இங்கிரியன்ட்ல ஒரு பப்பட் இருந்தா அத யூஸ் பண்ணி வந்து எங்களலாம் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றியா?" அப்படின்னு சொல்லி 2 பேருமே அங்க இருக்கிற அந்த வாய்ட யூஸ் பண்ணி வந்து அங்கருந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் இவன் எப்படி எங்கலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஸ்வாட யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்லாஷ வந்து யூஸ் பண்ணி அங்க அட்டாக் பண்றான். இவங்களும் வந்து நான் எப்படி வந்து இந்த ஃபைல வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்டரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வாய்ட வந்து க்ளோஸ் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அனுப்புன அந்த நிவ்ரா ஸ்வாட் குய் வந்து வெளிய வருது. இது ரொம்பவே வந்து பியூரிஃபையான அந்த ஸ்வாட் குய். இவன்கிட்ட எப்படி இது இருக்கு? அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அந்த இடத்துல அந்த ஸ்வாட் வேற வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து வெளிய வந்துருது. அதுக்குள்ள உண்மை வந்து அங்கருந்து தப்பிச்சு போயிட்டான். அந்த ஸ்வாட் எனர்ஜி வந்து அந்த கோட்டையே வந்து உடைச்சுட்டு வந்து வெளிய வருது. அதுக்குள்ள நம்ம சீனியர் தான் வந்து இத தடுத்தாகணும். அப்படின்னு சொல்லி அந்த சீனியரும் அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து வந்துட்டாங்க. அவங்ககிட்ட இருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்ல யூஸ் பண்ணி வந்து அந்த ஸ்வாட் குய்ய வந்து தடுக்கிறதுக்காக அனுப்புறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட்டே வந்து ஏற்படுது. இவன் ரொம்பவே வந்து அந்த ஸ்வாட் குய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இது 6 இல்ல அதுக்கு மேல ஸ்வாட் குய்யா இருக்கும் போல இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் சொல்றாங்க. அந்த பையன் இவ்ளோ பவர்ஃபுல்லான எனர்ஜிலாம் வந்து வச்சிருக்கானா? நிவ்ரா ஸ்டேஜுக்கு நம்ம சீக்கிரமா இந்த உண்மை வந்து கூட்டிட்டு போய் ஆகணும். இந்த லைஃப் டைம் முடியறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம எல்டர்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. உண்மைக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக அங்க இருக்க எல்டர்ஸ்லாம் வந்து நம்ம உண்மைக்கு வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்டரும், "நான் ஹுவான், நான் உனக்கு ஒரு வந்து ஃபேவர் வந்து கேட்கிறேன். யுன்களான்னு கேட்டுக்கிட்டேன். என்னோட ஓல்டு நண்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லி நாங்க வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு கண்ண தொறந்து வந்து பார்க்குறாங்க. அது அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.